நான் வந்து இப்படி இருந்து எப்படி இப்படி ஆனேன், அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த ஃபுல் வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக உங்ககிட்ட பேச போகிறேன். இப்படி இருந்து நான் எப்படி ஆனேன், அதுதான் எப்படி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு விஷயந்தான். அதுக்கு யார் காரணம்னா முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் காரணம். ஒரு வாட்டி என்ன பண்ணேன், நான் வந்துட்டு ஒரு நாள் எங்கள் அப்பா கடைக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு வெயிட் ஸ்கேல் இருந்தது. வெயிட் ஸ்கேல் இருந்து வெயிட் செக் பண்ணேன். வெயிட் செக் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய வெயிட் வந்து 125 இருந்தது. என்னோடய வெயிட் வந்து 125. எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு உன்னோட வயசில் இருக்கவங்களாம் எவ்வளோ ஒல்லியாக இருக்காங்கடா, நீ என்னடா இவ்வளோ குண்டாக இருக்க, நீ வந்து ஒல்லியே ஆகு அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல அசிங்கப்பட்டதுனால தான் நான் இப்போ வந்து அந்த உடம்பை குறைச்சி நான் சுற்றி இருக்க பீப்புள்ஸால் தான் நான் வந்து உடம்பை குறைச்சேன். தென் இந்த 2 ரீசன் தான் நான் உடம்பை குறைச்சதுக்கு காரணம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணேன். 22 ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு கோச்சோ ஒரு இதுவோ கிடையாது. ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. ஒரே ஒரு ஆப் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது எனக்கு ஹெல்ப் பண்ணது. ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பு, அந்த ஆப்பை வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணேன். வந்து ஒர்க் அவுட் ஷெட்யூல் பண்ணி ஃபஸ்ட்டு பிகினராக தான் போனேன். பிகினராக போயிட்டு அதுக்கப்புறம் ஹார்டில் போனேன். பிகினராக வந்து ஒரு 30 டேஸ் கிட்ட நான் ஒர்க் அவுட் பண்ணேன். 30 டேஸ் பிகினராக தான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹார்டில் போனேன். ஹார்டில் போகும்போது பயங்கரமாக இருக்கும் ஒர்க் அவுட் ஹெவியாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணி ஸ்வெட் ஆகி 1000 கேலரிஸ் கிட்ட பேர்ன் பண்ணேன். டெய்லியும் 1000 கேலரிஸ் பேர்ன் பண்ணுவேன். முடியாது ஒன்றும் இல்லை, எல்லாராலையும் முடியும் அப்படின்னு நினச்சி தான் நானும் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 125லேருந்து கிட்டத்தட்ட 1 monthல் நான் வந்து 5லேருந்து 6 kg வரையும் லாஸ் பண்ணேன். அந்த ஆப் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 125லேருந்து 120 வந்தேன். 120 அந்த ஆப் மூலிமா தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 month வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு 6 month வந்து அந்த ஆப் மூலிமா தான் ஒர்க் அவுட் பண்ணேன். கிட்டத்தட்ட எவ்வளோ கேஜிஸ் லாஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் மூலிமா வந்து 15 கிலோ கிட்ட லாஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு டவுன்ஃபால் வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு விஷயம் நடந்தது லைஃப்பில். எல்லாருக்குமே நடக்கும், டவுன்ஃபால் வரும். ஆனால் எனக்கு ஸ்டார்ட் பண்ணவொடனே கொஞ்ச நாளில் 6 monthலேயே எனக்கு வந்து டவுன்ஃபால் ஆனது எனக்கு ஆக்சிடெண்ட்டில் தான் ஆச்சு. எனக்கு என்ன பண்ணேன், ஒரு வாட்டி பைக்கில் காலேஜ் போயிருந்தேன். காலேஜ் போகும்போது சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தா, நான் ஓட்டிகிட்டு போகும்போது என்ன ஆச்சு, டேர்னிங்கில் வந்து பைக்கில் போயிட்டே இருக்கும்போது திரும்புகிற இடத்துல கரெக்டாக அந்த மண் இருந்தது. மண் இருக்கும் போது என்னாச்சு, டயர் வந்து ஸ்லிப் ஆகி நான் ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சதுனால ஸ்லிப் ஆகி அப்படியே போயிட்டு வலிக்கிட்டு கால், இந்த 4 கீர் வண்டி தான் அது, 4 கீர் வண்டி, அந்த கால் வைக்கிற இடத்தாண்ட போயிட்டு மாட்டி அந்த லெஃப்ட்டு கால் அப்படியே தேஞ்சிட்டே போனதுனால என்ன ஆச்சுன்னா, தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அந்த சுண்டு விரல் இருக்குல்ல, இதுதான் ஒரு லெஃப்ட்டு காலில் இந்த சுண்டு விரல், இந்த விரல் ஒரு 80% டேமேஜ், இந்த விரல் ஒரு 90%, 95% கிட்ட டேமேஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல் ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு. இந்த விரல் வந்து இங்கே கரெக்டாக இந்த இடத்துல கட்டாக இருந்தது. இந்த இடம் மட்டும் கட்டாகி ஃபுல்லாக கட்டாகி இந்த இடம் மட்டும் தான், இந்த லாஸ்ட்டு அந்த இது மட்டும் தான், ஸ்கின் மட்டும் தான் ஒட்டிகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து முடியாது அப்படின்ட்டாங்க. முடியாதுன்னொடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் வந்து விட்டு போயிட்டாங்க. வீட்டில் வந்து விட்டு போனோடனே இந்த மாதிரி சரி, எங்கள் அப்பா கீழே இருந்தார். அவன் வந்து விட்டானுங்க, வீட்டு வெளியே விட்டுட்டு எங்கள் அப்பா கீழே இருந்தார். கீழேருந்து அப்படியே நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி கால் வந்து எதுவும் சொல்லலை. அவங்க அந்த ரீசனில் எதுவுமே எனக்கு கால் எக்ஸ்ரே மட்டும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வார்டில் போட்டாங்க. எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டு அப்படியே ஒரு ஹாஃப் டே வந்து நான் சும்மா தான் இருக்கேன். எங்கள் அப்பா வந்து போகிறாரு வராரு. ஆனால் அவங்க டாக்டர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனால் போகிறாங்க, டாக்டர் வந்து பார்க்கணும்ல, பேஷண்ட்டை பார்த்து என்னன்ட்டு பார்க்கணும்ல, பார்க்காம அப்படியே போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 hours கிட்ட கழிச்சு தான் எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கே பண்ணாங்க. நர்ஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டு மாதிரி போட்டு விட்டாங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே 2 days இருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 days இருந்துட்டு எங்கள் அப்பா கடையாண்ட ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும், அவர் வந்து கரெக்டாக சரி பண்ணுறாரு உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்படின்னும் போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனே அவர் வந்து சொல்லிட்டார்,
மாதிரி சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அவரும் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு ஹோப் கொடுத்தவனே நாங்கள் போய்ட்டு அட்மிட் ஆகிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டே வந்து அப்சர்வேஷனில் இருந்தேன். அதுக்கு செகண்ட் டே ஆப்ரேஷன் கூப்பிட்டு போயிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஆப்ரேட் பண்ணிட்டு நான் அன்றைக்கி ஈவினிங்கே நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். ஆஃப் டே மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கில் நைட்டு வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு யாராக இருந்தாலும் இந்த டைமில் வந்து கிவ் அப் கொடுத்துருவாங்க. ஆனால் நான் கிவ் அப் கொடுக்காம நான் அந்த வீடியோவில் நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் பாருங்கள், ஃபேட் பாயாக இருந்தேன், அவ்வளோ ஃபேட்டாக இருந்தேன். நான் வந்து யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து நான் கிவ் அப் கொடுத்துட்டு போயினே இருந்துருவாங்க. யாராக இருந்தாலும் சரி நான் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு 2 months கிட்டே எனக்கு ரெக்கவரிக்கே ஆச்சு. காலேஜ் லாஸ்ட் இயர் லாஸ்ட் செம்மு எனக்கு அப்போ தான் லாஸ்ட் செம்மு. நான் வந்துட்டு கால்லாம் கொஞ்சம் ஹீல் ஆனவொடனே நான் போய் செமஸ்டர் எழுதிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹீல் ஆச்சு. நடக்கவே 2.5 months ஆயிடுச்சு. நான் காலேஜுக்கும் போகல. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் மட்டும் தான் எழுத போனேன். காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்குன்ற ஒரு இதுக்கு போனேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ஒர்க் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். டெலிகாலிங்கில் இருந்தேன். 6 months கிட்ட ஒர்க்கு போனேன். வந்து செம்ம ப்ரெஷராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சேல்ஸ்னாலே ப்ரெஷராக தானே இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் சேல்ஸ்னாலே ப்ரெஷர் தான். அந்த மாதிரி செம்ம ப்ரெஷராக இருக்கும். நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, சரி ப்ரெஷர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு 6 months கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். அங்கே இருந்துட்டு வேறு ஜாப் பார்க்கலாம். அங்கேருந்து லிஃப்ட் ஆகிட்டு என்னோட செகண்ட் கம்பெனி தான் வந்து இன்னொரு கம்பெனி. அது வந்து நான் ஐடி ஜாபு. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். எல்லாம் இது பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ஷிஃப்ட்டு எனக்கு 4 PM to 1 AM. அதுக்கப்புறம் இன்னொரு ஷிஃப்ட்டு 10 PM to 7 AM. 2 ஷிஃப்ட் இருக்குது. 2 ஷிஃப்ட்டும் நான் போவேன். ரொட்டேஷன் ஷிஃப்ட் 2 weeks once மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே எனக்கு ஒரு போயிட்டே இருந்தேன். எனக்கு எதுவும் தெரியல. கிட்டத்தட்ட 1 year கிட்ட எனக்கு எதுவுமே தெரியல. 1 year கிட்ட எனக்கு எந்த ஒரு பாடியில் ஒரு சேஞ்சஸ் எதுவுமே தெரியல. அந்த 1 year கொஞ்சம் தாண்ட எனக்கு வந்து அந்த பாடியில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிது. என்னென்னா வந்துட்டு என் பாடி ஹீட் ஆகிடுச்சு. இந்த நைட் ஷிஃப்ட்டில் போய் பாடி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இந்த தூங்குறது எல்லாமே மாறி போச்சு. இப்போ நான் நேச்சரை விட்டு அப்பாற்பட்டு இருக்கேன். தூங்குகிற டைமில் நான் ஒர்க் பண்ணுற டைமில் தூங்குறேன். அந்த மாதிரி நான் இருந்துட்டேன். அந்த மாதிரி இருக்க எனக்கு ரொம்ப உடம்பு வந்து மறுபடியும் வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டேன். நான் கிட்டத்தட்ட நான் சொன்னேன்ல அந்த வெயிட்டில் இருந்து 100 வந்துட்டு மறுபடியும் இந்த ஒர்க்கு நான் போயிட்டே இருக்கேன். இந்த ஒர்க் போயிட்டே இருக்கும்போது நைட் ஷிஃப்ட்லாம் போக எனக்கு மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. வெயிட்டு எப்படின்னா அன்றைக்கி நான் போயிட்டு எனக்கு பேண்ட்லாம் கொஞ்சம் அப்போ 100 kgsலேருந்து 8 kgs கெயின் ஆகும்போது பேண்ட்லாம் கொஞ்சம் டைட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் பேண்ட்லாம் கொஞ்சம் டைட் ஆனோடனே என்ன ஆச்சு, நான் சும்மா எங்கள் வீட்டில் வெயிட் ஸ்கேல் இருந்தது, அதை வச்சு நான் செக் பண்ணேன். சும்மா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு செக் பண்ணேன். கிட்டத்தட்ட 108 இருந்தேன். 108 இருக்கும்போது என்னடா 108 மறுபடியும் வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடியும் வெயிட் ஏறிட்டேன்னா ஏன்னா ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரேன். 2 o'clock வீட்டுக்கு வந்தேன். 2 o'clock வீட்டுக்கு வந்துட்டு என்னால் தூங்கவே இல்லை. நான் அன்றைக்கி ஃபுல்லாக தூங்காமல் நான் என்ன பண்ணேன், யோசிச்சுக்கிட்டே இந்த மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு ஆயிடுச்சு. எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாளே நான் ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 108லேருந்து நான் ஒரு 2 months கிட்ட ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த ஆப் மூலிமா தான் ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் ஒரு 3 kgs லாஸ் பண்ணேன். 3 kgs லாஸ் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஜிம்முக்கு போயிருந்தான். என் ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போயிட்டுருக்கும்போது அவனும் சொன்னான், நீ வாடா ஒர்க் அவுட் பண்ணலாம், நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி நீ உடம்பு குறைச்சிட்றா, நீ உடம்பு குறைச்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிடாலாம் இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் ஜிம்முக்கு போனேன். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு 108லேருந்து 3 kgs லாஸ் பண்ணால் கரெக்டாக ஜிம்முக்கு போகும்போது 105ல் இருந்தேன். 105லேருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெயிட் லாஸ் பண்ணி அங்கே வந்து அந்த ஜிம்மில் இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2 months கிட்ட இருந்தேன். 2 monthsல ஒரு 3 kgs லாஸ் பண்ணேன். 3 kgs லாஸ் பண்ணி 102ல் இருந்தேன். 102லேருந்து அந்த ஜிம் வந்து கார்டியோலாம் கிடையாது, வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும்தான். நார்மல் ஜிம் தான் அது. நார்மல் ஜிம்மில் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஜிம் இருந்தது. அங்கே அது வந்து பெரிய ஜிம்மு. அந்த ஜிம்முக்கு போயிட்டு அவன் வந்து 1 month முன்னாடியே போயிட்டான். என்கிட்ட வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட காசு இல்லை அந்த டைமில். நான் 1 monthல வரேன்டா, காசு எடுத்து வச்சுட்டு வரேன்டா. நான் அடுத்த மந்த்தே போயிட்டு அந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன்.
ஒர்க் அவுட் பண்ணி அங்கே நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் கிட்டத்தட்ட செம்ம சேஞ்சஸ் தெரிஞ்சுது. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அப்போல்லாம் வந்துட்டு அந்த ஜிம்மில் இருக்கும்போது கொஞ்சம் டயட்லாம் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை டயட்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 6 மந்த் கிட்ட அந்த ஜிம்மில் இருந்தேன். அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். புது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி அப்பயும் கொஞ்சம் டயட்லாம் இல்லை, நார்மலாக இருந்தேன். அதுக்கப்புறம் 6 மந்த் கழிச்சு நம்மளும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிப்போம். அதுக்கப்புறம் வந்து பண்ணி சுகர் கட் டயட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் டயட் இருந்தேன். அதுக்கப்புறம் கேலரி டெபிசிட்டில் இருந்தேன். இது 3மே நான் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரிசல்ட்டு காமிச்சிது. போ எனக்கு வெயிட் லாஸ் ஆக எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, ஆர்வமாக இருந்தது. வெயிட் லாஸ் ஆக உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியல, அந்த ஃபேஸ் அந்த பாடி எல்லாமே சேஞ்சஸ் தெரியல. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டும். ஐயோ நம்மளாலே முடியும் இதெல்லாம் முடியாது ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அப்படியே வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே வந்து இப்போ என் கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? என் கரண்ட் வெயிட் இப்போ வந்துட்டு 84 kgs இருக்கேன். எனக்கு வந்து பாடி ஒன்றும் எப்படின்னா வந்து கட்டிங்ஸோட அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மல் இப்படி இருந்த பாடி என்னோடய ஃபஸ்ட்டு உடம்பு இருந்தது, இப்படி ஆயிருக்கு. எனக்கு அதுவே சந்தோஷம். இப்போ என்னால் ஓடி வர முடியும், ஒரு சுறுசுறுப்பாக என்னால் வேலை செய்ய முடியும். அப்போ என்னால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது. அந்த ஒபிசிட்டியால் நான் அவ்வளோ சுறுசுறுப்பாக என்னால் வேலை செய்ய முடியாது. அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, முட்டி தேஞ்சிரும், எல்லாரும் தெரியும். எல்லாரும் ஃபேட்டாக இருக்க பர்சனுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க முட்டி தேஞ்சிரும்னுவாங்க, சீக்கிரமாக வந்து ஹார்ட் அட்டாக் வரும், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும், உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து பக்கத்தில் யாருக்குன்னா ஜுரம் இருக்குன்னா உங்களுக்கு டப்புன்னு வந்துடும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பசங்களாம் ஓடுவாங்க, என்னால் ஓட முடியாது. அந்த ஓட முடியாத இடத்துல நம்ம என்னடா இப்படி ஈட்டோமே, இவ்வளோ குண்டாவாக இருக்கும் அப்படிலாம் எனக்கு தோணும். அப்படிலாம் தோணும் போது அதெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்து உடம்பை குறைச்சேன். அதெல்லாம் யோசிச்சு தான் உடம்பை குறைச்சேன். எல்லாருக்குமே இந்த ஃபேட்டாக இருக்க பர்சனுக்கு எல்லாருமே ஒரு இது இருக்கும், டவுன்ஃபால்னு இருக்கும். இல்லாமலாம் இருக்காது, யாருக்குமே இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் பேசியிருப்பாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு ஒன்று இப்போ அதுதான் நான் சொல்கிறேன்ல, நான் வந்து நான் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தேன்னா ஓரளவு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடியே நான் ஒரு 2019 அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி முன்னாடியே நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதுவாயிருக்கும். அந்த மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன மாதிரி குண்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் பார்ப்போம். பாய்.